வணக்கங்க. எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிச்சயமாய் புரிந்து கொள்ளுங்கள் என் அருமை சகோதர சகோதரிகளே. நீங்கள் படித்து முடித்து வேலை தேடுபவராக இருக்கும் பொழுது உங்களுடைய ஸ்கில் வர்சஸ் டேலண்ட் என்று சொல்வார்கள். அதாவது பீப்புள் மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு ப்ராசஸ் இருக்கும். இன்னொரு சைடு உங்களோட ஸ்கில், அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி நான் ஒரு ஒரு சாதாரண வேலை, ஒரு ஸ்விக்கி மாதிரி ஒரு வேலை, இல்லை ஒரு ஜஸ்ட் ஒரு எவராலும் முடிந்தக்கூடிய வேலையை நீங்களும் செய்பவர்களாக இருந்தால் நிச்சயம் காலப்போக்கில் உங்களுக்கு மிக 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 கடினமாக அந்த வேலை மாறும். அதே வேலையில் நீங்கள் ஒரு ஸ்கில், ஏதாவது ஒரு ஸ்கில், நீங்கள் எலக்ட்ரிக்கல் ஸ்கில்லாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபிட்டராக கூட இருக்கலாம். ஏதாவது அந்த வேலையில், அதாவது ஒரு சாஃப்ட்வேரில் இருந்தீங்கன்னா, ஏதாவது ஒரு டெக்னாலஜியில் ஸ்கில்டாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக காலப்போக்கில் உங்கள் வேலை இலகுவாக மாறும். இல்லையில் காலம் முழுக்க நீங்கள் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் அந்த மனம் என்பது எப்பொழுதும் ஒரு ஓயாமல் அமைதியின்மை கொண்டே தவழ்ந்து கொண்டிருக்கும். ஆகையால் தான் படிப்பு என்பதை நீங்கள் அழகாக செப்பனிட வேண்டும். இல்லையே நிச்சயமாக நீங்கள் படித்தும் படிக்காத ஒருவர் என்ன செய்கிறாரோ அதையே நீங்கள் செய்யும் நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். இந்த ஸ்கில் வளர்ப்பதற்கு மிக மிக கடினமாக உழைக்க வேண்டும். படிப்பு ஒரு பக்கம், நீங்கள் டிகிரி முடித்தாலும் படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், தனியாக அந்த ஸ்கில் உங்களிடம் காசு இல்லை என்றாலும் ஆன்லைன் மூலமாகவோ நேராக வகுப்பறை மூலமாகவோ நீங்கள் ஒரு கணினி துறையில் செல்ல வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு ஸ்கில், அதாவது எனக்கு ஒன்று சி புரியவில்லை, ஜாவா புரியவில்லை என்றால் மிக மிக இலகுவாக புரியக்கூடிய லாங்குவேஜஸ் என்று சொல்வார்கள். அதை நீங்கள் கற்றுக்கொண்டால் காலம் உங்களுக்கு அந்த மொழி உங்களை காப்பாற்றும். நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள் அருமை சகோதரி சகோதரிகளே. ஸ்கில்டு லேபர் தான் இன்றைய காலகட்டத்தில் தேவை. அன்ஸ்கில்டு லேபர், நான் மற்றவர்களைப் போல அந்த வேலையை நானும் செய்வேன், அவனும் செய்வான், ஸ்விக்கியில் வேலை செய்பவனும் செய்வான், ஜொமேட்டோவில் வேலை செய்வான், கல் உடைப்பவனும் செய்வான், படித்தவனும் அதே வேலை செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்கள் காலப்போக்கில் படிக்காதவரை போல் ஒதுக்கப்படுவீர்கள். ஆகையால் ஸ்கில்லை நிச்சயமாக நீங்கள் வளர்த்து கொள்ளும். அதற்காக கடினமாக மற்ற எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு அதற்காக நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். செய்வீர்களா?